வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இன்றும் நான் உங்களை சந்திக்கின்றேன். இன்று இலங்கையில் ஒரு பரபரப்பான சூழல் தான். காரணம், ஒரு பக்கம் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாகவும் நீண்ட வரிசைகள், QR சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் எரிபொருள் இன்று வழங்கப்படுகின்றது. இன்னொரு பக்கம் QR சிஸ்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கியவர்களுக்கு பதிவு செய்து கொள்ள இயலாமல் இருக்கின்றது. அதே போல அளவுகள், எரிபொருள் வழங்குகின்ற அளவுகளில் குறைபாடுகள் உள்ளதாக பலர் பலவிதமாக தெரிவிக்கிறார்கள். இது இப்படி இருக்கிற நிலையில் இது ஒரு பக்கம் பிரச்சனை. காரணம், மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஒன்று நிலவி இருக்கின்றது. இந்த போர் நாளுக்கு நாள் உக்கிரமடைந்து கொண்டிருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணையூடாக கப்பல் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக உலகில் பல நாடுகள் இந்த பாரிய நெருக்கடிக்கு, பாரிய பிரச்சனைக்கு முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் இலங்கையிலும் அதே போல எதிர்வரும் நாட்களில் எந்த விதமான நெருக்கடி அதிகமாகிவிடக்கூடாது என்பதற்காக அதை சுலபமாக்கும் வகையில் தற்பொழுது QR சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல எங்கள் தெரியும், கடந்த ஒரு சில வாரங்களாக எரிபொருள் அளவுக்கு அதிகமாக சேகரிக்கும் நடவடிக்கையில் நிறைய பேர் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக ஒரு வாராந்த அளவீடு எடுத்து பார்த்தால் வழமைக்கு மாறாக அதிகமாக பெட்ரோல், எரிபொருள் மக்கள் கொள்வனவு செய்வது அவதானிக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இது அப்படியே தொடர்ந்தால் எதிர்வரும் மாதங்களில் இந்த பிரச்சனை சற்று பாரிய பிரச்சனையாக மாறிவிடும், பாரிய தலையீடியாகவே மாறிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த வேலைப்பாடுகளை கட்டுப்படுத்தும் விதமாக, அளவுக்கு அதிகமாக பெட்ரோல் பெறுவதை தவிர்க்கும் மூலமாக, கட்டுப்படுத்தும் மூலமாக இந்த QR முறைமை மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது அப்படி இருக்கிற நிலையில் இது ஒரு பதற்றம். இன்னொரு பதற்றம் இன்று உருவாக்கிவிட்டிருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில. உதயகம்மன் பில என்றாலே உதயகம்மன் பில பில ஒரு பூகாபரமாகத்தான் இருக்கின்றது அந்த பெயர். அதன் அடிப்படையில் தான் இன்று ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அவர் என்ன சொல்கிறார் என்றால், எதிர்வரும் 31ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 31ஆம் தேதி, மார்ச் 31 இந்த ஈஸ்டர் அட்டாக், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி இலங்கையில் இடம்பெற்ற மிலைச்சத்தனமான தாக்குதலான அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை மார்ச் மாதம் 31ஆம் தேதி உதயகம்மன் பில இந்த முழு நாட்டுக்கும் அறிவிக்கப் போவதாக கூறியிருக்கின்றார். இந்த அந்நியன் படம் என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது. அதில் அந்நியன் இந்த திகதியில் வரப்போகிறதும் நாடளாவிய ரீதியிலே மக்கள் பறந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற நிலையில் அந்நியன் ஒரு ஸ்டேடியம் ஒன்றிற்குள் வந்து அது சம்பந்தமாக பேசுவார்கள். அப்படி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியதை போல இன்று உதயகம்மன் பிள்ளையுடைய ஊடக சந்திப்பு அமைந்திருந்தது. ஆனால் அது வெறும் புஷ்வானமாகத்தான் இருக்கும். காரணம், இதற்கு முன்பதாகவும் உதயகம்மன் பிள்ளை இதே இடத்தில் இருந்து சொன்ன விஷயம்தான், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதார் யார் என்பது எங்களுக்கு தெரியும், நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் என்று ஒரு ஊடக சந்திப்பினை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பிலே யார் அந்த நபர் என்று சொல்வார் என்று எதிர்பார்த்தான் ஊடகவியாளர்கள் அனைவரும் அங்கு சென்றார்கள். அந்த செய்தியில் என்ன சொல்லப் போகிறார்கள் என்ற விடயத்தை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்த மக்களும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் யார் என்று எந்த விதமே சொல்லவில்லை. இது இப்படி இருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், இது இப்படி நடந்திருக்கும், இதுதான் இப்படிதான் நடந்தது என்ற காரணங்களை சொன்னார் தவிர குறிப்பிட்ட ஒரு பெயர், பிரதான சூத்திரதாரி யார் என்பதை அறிவிக்கப் போகின்றால் இவர் தான் பிரதான சூத்திரதாரி தான் பெயர் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லவில்லை. அதே போலத்தான் மீண்டும் 7 வருட காலம் இது இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வந்தது. நாங்கள் இந்த 7 வருட காலம் இதை வைத்து அரசியல் செய்தார்கள், ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, ஆட்சிகள் உருவாக்கப்பட்டது, இப்படி மாறி மாறி அரசியல் செய்து வந்த நிலையில் 7 வருடம் ரகசியமாக இருந்த விடயம் இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்த போகின்றோம். 1 வருட காலமும் 1.5 வருட காலமாக இவர் செய்த ஆய்வுகள், பரிசோதனைகளின் அடிப்படையில் தேடி பார்த்த விஷயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர் ஒரு பெயரை, ஒரு நபரை கண்டுபிடித்திருக்கின்றாராம். அது இன்னொன்றை குறிப்பிடுகின்றார். போலீஸ் அதிகாரிகளுக்கு உயர் பதவியில் இருக்கின்ற ஒருவர் இதில் நேரடியாக தொடர்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். எனக்கு தெரிந்த அளவிலே இவர் கூறுவது ஷானி அபேசேகர், அதாவது CID பணிப்பாளர் ஷானி அபேசேகரை தான் இவர் குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. அப்படி அல்லவற்றால் ரவி செனவிரத் அவர்கள் தான் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த காலத்திலும் இவர்கள் தான் CIDயில் பிரதானமாக இருந்தார்கள். பிரதான பதவிகள், முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள் இவர்களாகவே. மீண்டும்
உதயகம்மன் பிள்ளை சுரேஷ் சலைவை காப்பாற்றுவதற்காக ரவி செனவிராத் அதே போல ஷானி அபேசேகர் ஆகியோர் பேரை தான் நிச்சயமாக குறிப்பிட வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம். அதை தாண்டி ஏதாவது புதிய பெயர்கள் வருமா என்று வந்தால் அது சம்பந்தமாக நாங்கள் அன்றைய தினம் பேசலாம். ஆனால் இப்போதைக்கு இவருக்கு ஏற்கனவே பல கோபதாபங்கள் இருக்கின்றது சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகருடன். இதைத்தான் சிஐடிக்கு சலைவை பார்க்க உள்ளே சென்று வெளியே வந்ததும் கூட அவருடைய அந்த உரையில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக ஷானி அபேசேகர் உட்பட இந்த விசாரணை குழுக்கள் மீது உதயகம்மன் பிளவுக்கு எவ்வளவு கோபங்கள் இருக்கின்றது என்று. அவை நான் நினைக்கின்றதை போல இவர் சொல்ல வருவது நிச்சயமாக இந்த அடிப்படையில், அதாவது சிஐடியின் பணிப்பாளராக இருந்த ஷானி அபேசேகர் இவர் தான் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றதை போல சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதை நாங்கள் அன்றைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் சற்று உதயகம்மன் பிள்ளை ஊடக சந்திப்பை நாங்கள் சற்று அவதானித்து விட்டு வருவோம். සයින මරුදු බෝම්බ ප්‍රහාරය බෝම්බ පුපුරවා ගැනීම සිදු වුණාට පස්සේ ලේ පෙරාගෙන පිල්ලියන් ඇමතිවරයාගේ පාක්ෂිකයන් මා හමුවුණු නිසා සිංහල අවුරුද්ද නිවාඩුව මැද්දේ මම පොඩි නීති ගැටයක් ගහලා පිල්ලියන් හමු වුණා. පිල්ලියන් මට කියනවා පාස්පෝර්ට් ප්‍රහාරය පිළිබඳ මම දන්න දෙයක්වත් නැහැ, කිව්ව දෙයක්වත් නැහැ. මගේ පාස්පෝර්ට් ප්‍රහාරය පිළිබඳ එකම එක ප්‍රශ්නයක්වත් ඇහුවේ නැහැ කියලා. මොකද්ද මේ වෙන්නේ? ගිය අවුරුද්දේ පාස්පෝර්ට් සංවත්සරය ලඟ වෙනකොට රටට පෙන්නවා පිල්ලියන් නාඩගම. මේ අවුරුද්දේ පෙන්නනවා සලේ නාඩගම. ඔච්චරයි. හිටපු ප්‍රධාන අමාත්‍ය පිල්ලියන් පැතිතුමා ரைட். அப்போ உதயகம்மன் பிள்ளை என்ற ஊடகத்தில் சொன்ன பிரதானமான விஷயம் தான் எதிர்வரும் 31ஆம் தேதி ஒரு புத்தகத்தை வெளியிடவிருப்பதாகத்தான் அவர் சொல்லி இருக்கின்றார். அதாவது இந்த புத்தகத்தில் தான் இவர் எழுதிய அந்த புத்தகத்தில் இது சம்பந்தமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதார் யார், யார் செய்தது, இதன் பின்னணியில் யார் செயற்பட்டார்கள், என்னென்ன திட்டம் இருந்தது என்பதை அனைத்தையும் உள்ளடக்கிய இவர்களுடைய ஒரு வருடம் 1.5 வருடத்திற்கும் அதிகமான ஆய்வுகளின் அடிப்படையில் இவர்கள் தேடி பார்த்ததன் அடிப்படையில் இவர்கள் கண்டுபிடித்த விஷயங்களை எல்லாம் அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டு அந்த புத்தகத்தை வெளியிடப் போவதாகத்தான் உதயகம்மன் பிள்ளை சொல்லியிருக்கிறார். அதில் பிரதான முதலாவது காரணமாக சாரா ஜஸ்மின் அல்லது புலஸ்தீனி மகேந்திரன் அவர் ஒரு பிரதான கதாபாத்திரம் இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பவத்தில். காரணம், சாய்ந்த மருதுவில் சஹரான் அசீமினுடைய வீட்டிலே இருந்த 16 பேர் தற்கொலை குண்டு தாக்குதல், அதாவது குண்டுகளை வெடிக்க செய்து அவர்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். அதில் காப்பாற்றப்பட்டது சாரான் அசீமினுடைய மனைவியும் அவருடைய மகளும். அவர்களுக்கு எந்த விதமான காயங்களும் இல்லை. அவர்கள் தவிர்த்து 16 சடலங்கள் அன்றைய தினம் அந்த வீட்டில் உள்ளிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு 17 பேர், 17ஆவதாக இருந்த ஒருவர், அதாவது சாரா ஜஸ்மின், அப்படித்தான் சொல்லப்படுகிறது. சாரா ஜஸ்மினும் உயிரிழந்திருக்க வேண்டும் என்று தான் பலரால் சொல்லப்பட்டது. ஆனால் 17 அல்ல, 16 உடல்கள் தான். ஆகவே அந்த 17ஆவது நபராக குறிப்பிடப்படுகின்ற புலஸ்தீனி மகேந்திரன் சாரா ஜஸ்மின் இந்தியாவிற்கு தப்பி சென்று விட்டார். அவர் செல்வதற்கு பல உதவிகள், இலங்கையில் அவருக்கு உதவிகள் கிடைத்திருக்கின்றது, பலர் உதவி செய்திருக்கின்றார்கள், ரகசியமாக உளவுத்துறையிலிருந்து அவருக்கு உதவி சென்றிருக்கின்றதாக பல கதைகள் இருக்கின்றது. அவை சாரா ஜஸ்மின் உண்மையாகவே என்ன நடந்தது, அவருடைய டிஎன்ஏ பரிசோதனை. இப்போ சுரேஷ் சலைவுக்கு இருக்கின்ற பிரதான குற்றச்சாட்டு ஒன்று தான், 2 தடவைகள் ஏற்கனவே செய்த டிஎன்ஏ பரிசோதனை தோல்வியில் முடிந்தும் 3வது தடவையாகவும் சாரா ஜஸ்மின் சம்பந்தமான ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கட்டாயம் எடுத்தே ஆக வேண்டும் என்று அப்போது இருந்த சிஐடி பிரதி போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஏனைய உயர் பதவியில் இருந்தவர்களுக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அன்றைய தினம் நீதிமன்றத்திலும் பேசப்பட்டது. ஆகவே எந்த அடிப்படையில் சுரேஷ் சலே இந்த அழுத்தம் கொடுத்தார், எதற்காக கொடுத்தார் என்பது சற்று கேள்வியாக இருக்கிறது. அதை தாண்டி சென்று பார்த்த பொழுதுதான் பாதுகாப்பு சபைக்கு அப்போதைய சிஐடி பிரதி போலீஸ் அதிபரை அழைத்து இன்னும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவால். இப்படியான பல விடயங்கள் அன்று நீதிமன்றத்திலே பேசப்பட்டது. ஆகவே இது சம்பந்தமாக விசாரணைகளை துரிதப்படுத்துங்கள், நடச்செல்லுங்கள், உடனடியாக இது சம்பந்தமான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் என்று கணம் நீதிமானவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே நிலையில் உதயகம்மன் பிள்ளை இப்பொழுது முயற்சிக்கிறார் இதை வேறு திசைக்கு கொண்டு செல்ல. நிச்சயமாக இதில் சுரேஷ் சலே சம்பந்தப்படவில்லை என்பதைத்தான் இதைப்படியும் இந்த புத்தகத்தில் எழுதப் போகிறார். இது அவசரமாக எழுதிய புத்தகமாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், இவருக்கு ஏற்கனவே அன்றைய வாய்ஸ் கட்டில் கொடுத்திருந்தார். என்ன,
பிள்ளையான் கைது செய்யப்பட்டதும் சுரேஷ் சலவை இவருடைய அலுவலகத்திற்கு அழைத்து இவர் சொன்னாராம், அடுத்து நீர்தான் கைது செய்யப்படுவீர், அதற்கு அடுத்ததாக கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவார் என்று இவர் முன்னதாகவே தெரிவித்து விட்டதாக அன்று இவரே இவருடைய வாயால் ஊடகங்களுக்கு சொன்னார். அப்படி அந்த திட்டம் மாறுமாக இருந்தால் நிச்சயமாக இது அவசரமாக இரவு பகலாக இருந்து எழுதிய ஒரு புத்தகமாகத்தான் இருக்க வேண்டும். பார்க்கலாம் 31ஆம் தேதி அந்த புத்தகம் என்னுடைய கைக்கும் கிடைக்கும். அதை வாசித்து விட்டு நான் அன்றைய தினமும் இதைவிட சுவாரஸ்யமாக அந்த புத்தகத்தில் என்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் அந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதை தான் இப்பொழுது உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக சாரா ஜஸ்மின் என்ன நடந்தது, அவர் அப்படி இருந்தாரா இல்லையா, தப்பி சென்றாரா இல்லையா, அவருக்கு யார் உதவினார்களா இல்லையா என்பதை அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பதாக சொல்கின்றார். විතරක් නෙවෙයි හමුදා බුද්ධ්‍යංශ මැදිහත් වීමෙන් ජමීල් මොහමඩ් විසින් තාජ් හෝටලයේදී බෝම්බය පුපුරා ගැනීම අවසන් මොහොතේ නතර කළායි කියලා චෝදනාවක් තියෙනවා. உதயகம்மன் பிள்ளையுடைய அந்த புத்தகத்தில் அடுத்த விஷயமாக என்ன இருக்கும் என்றால், ஜமீல் முகமட் என்றால் தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு சென்று தற்கொலை குண்டு தாக்குதலை நடாத்த தயாராகிய வேளையில் அந்த ஜமீல் முகமட்டுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது. இவரும் எடுத்து பேசிவிட்டு உடனடியாக அவர் ஒரு பதற்றத்திலே தாஜ் சமுத்ரா ஹோட்டலிலிருந்து வெளியேறுகிறார். தொலைபேசியில் பேசிக்கொண்டே தான் வருகின்றார். அவர் நேரடியாக வருவது தெய்வல ட்ராபிக்கல் இன் என்ற ஒரு தங்கு விடுதிக்கு அங்கு வருகை தந்து அவருடைய அந்த தற்கொலை குண்டுகள் இருந்த பேக்ஸ் எல்லாம் வைத்துவிட்டு நேரடியாக ஒரு பள்ளிவாசலுக்கு செல்கின்றார். செல்லும் போது இருந்த தொலைபேசி வரும்போது இல்லை, வருகை தந்து மீண்டும் அந்த தங்கு விடுதிக்கு வருகை தந்தவுடன் அந்த குண்டுகளை வெடிக்க செய்கின்றார். அங்கு இருந்த 3 பேர் மொத்தமாக உயிரிழக்கின்றார்கள். அதில் ஜமீல் முகமட்டும் ஒருவர். இப்படி இருக்கிற நிலையில் இந்த ஜமீல் முகமட் ஏன் தாஜ் சமுத்ராவுக்கு சென்று குண்டை வெடிக்க செய்யவில்லை, இதன் பின்னணியில் என்ன, இது சம்பந்தமான விசாரணைகள் எப்படி நடந்தது, எதுவும் திசைகள் மாற்றப்பட்டதா என்பது குறித்து உதயகம்மன் பிள்ளை கண்டுபிடித்திருக்கின்றாராம். அதையும் அந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றாராம். ஆகவே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. என்ன ஆகவே இந்த விசாரணை குழுக்களுக்கு செய்ய வேண்டிய விசாரணை குழுக்கள் அனைத்தும் 7 வருடமாக செய்த வேலைகளை எல்லாம் இவர் உதயகம்மன் பிள்ளை 1 வருடம் 1.5 வருடத்திலே இவர் செய்து அதை எல்லாம் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கின்றார். பார்க்கலாம், ஜமீல் முகமட் சம்பந்தமான விஷயங்களும் அந்த புத்தகத்தில் இருந்தால் அது எப்படி எழுதப்பட்டிருக்கும் என்பதையும் நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். சாரா ஜஸ்மின், ஜமீல் முகமட், அபு ஹிந்த். அந்த அடிப்படையில் சாரா ஜஸ்மின், ஜமீல் முகமட், அபு ஹிந்த், சொனிக், நௌஃபர் மௌலவி, பொடி சாரான், இப்படி இந்த சூழ்ச்சியின் பின்னணியில் சொல்லப்பட்ட அனைத்து பேர்கள் விவரங்கள் பற்றியும் இவர் தேடி கண்டுபிடித்து அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றாராம். පාස්කු ප්‍රහාරයේ පිටිපස ඉන්දියාව, ඇමරිකාව හෝ ඊශ්‍රායලයේ සිටියාද කියන කාරණයක් මේ ග්‍රන්ථයේ සාකච්ඡා කරනවා. அது மாத்திரமல்ல, மேலதிகமாக அவர் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இந்தியா, அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளும் பின்னணியில் இருந்திருக்கின்றதா என்பது குறித்தும் இவர் தேடி பார்த்து அதனையும் அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றாராம். ප්‍රහාරය කළේ 2019 අප්‍රේල් මාසේ 21 වෙනිදා. ඒ වසරේම අගෝස්තු මාසේ දලදා පෙරහැරට දෙවෙනි ප්‍රහාරයක් එල්ල කිරීමට සාරාල්ල දලදා පෙරහැරට දෙවෙනි ප්‍රහාරයක් එල්ල කිරීමට පාස්කු ප්‍රහාරය කළේ 2019 අප්‍රේල් මාසේ 21 වෙනිදා. ඒ වසරේම අගෝස්තු මාසේ දලදා පෙරහැරට දෙවෙනි ප්‍රහාරයක් එල්ල කිරීමට සාරාල්ල සැලසුම් කරලා තිබුණා. ஆஹா, அடுத்த குண்டையும் உதயகம்மன் பிள்ளை போட்டிருக்கின்றார். அதாவது ஈஸ்டர் தாக்குதல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019 ஏப்ரல் 21 இடம்பெறுகின்றது. சஹரான் குழுவினருடைய மற்றொரு ரகசிய திட்டம் இருந்திருக்கின்றதாம். அதாவது ஈஸ்டர் அட்டாக் நடத்திவிட்டு இந்த முதலாவது 8 பேர் உயிரிழந்து விடுவார்கள், தற்கொலை செய்து கொள்வார்கள். அதை அடுத்து சாரான் அசிமினுடைய சகோதரரான அவர்களை வைத்துக்கொண்டு அவர் தலைமையில் இன்னும் மற்றொரு குழுவை அவர் ஏற்கனவே உருவாக்கிவிட்டாராம். அவர்களை வைத்து, அந்த குழுவை வைத்து கண்டி தலதா மாளிகையின் பெரஹரவுக்கு ஒரு மிளச்சித்தனமான தாக்குதலை நடத்தவும் ஒரு பாரிய திட்டம் சாரான் குழுவினர் மத்தியில் இருந்திருப்பதை உதயகம்மன் பிள்ளை கண்டுபிடித்திருக்கின்றார். ஒரு புதிய ட்விஸ்டாக இருக்கின்றது, மேலும் பார்க்கலாம்.
මේ අයගේ සැලැස්ම වෙලා තිබ්බේ පියවර දෙකකින් දළදා ප්‍රහාරය එල්ල කරන්න. ඒක කරන දිනය ලෙස තෝරගෙන තිබුණේ වැඩිම සෙනගක් සහභාගී වෙන உதயகம்மன் பிளவின் கண்டுபிடிப்பின் அடிப்படையில் அவருடைய ஆய்வுகளின் அடிப்படையில் கண்டி தலதா மாளிகையின் எஸ்எல பிரேரவுக்கு இவர்கள் 2 கட்டங்களாக தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது 2 கட்டங்கள் என்றால் இதில் அதிகமாக மக்கள் வருகை தருகின்ற ஒரு நாள் தான் ரந்தொலி பிரேர, அந்த பிரேர காலகட்டத்தில் இறுதியாக இடம்பெறுகின்ற நாள் தான் ரந்தொலி பிரேர இடம்பெறும். அன்றைய தினம் எக்கச்சக்கமான மக்கள் கண்டி தலதா மாளிகையை நோக்கி வருகுவார்கள். அன்றைய தினம் அந்த கூட்டத்திற்கு மத்தியில் இவருடைய சகோதரருடைய குழுவினர் புகுந்து ஒவ்வொரு இடத்தில் தனித்தனியாக இருந்து தற்கொலை மனித வெடிகுண்டுகளாகத்தான் அவர்கள் உள்ளே செல்ல இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். தற்கொலை குண்டுகளை வெடிக்க செய்து கொண்டு அங்கு ஒரு பாரிய அழிவினை மேற்கொள்ளவும், இரண்டாவதாக அவர்களை காப்பாற்ற வருகின்ற நோயாளர் காவு வண்டிகளாக இருக்கலாம், ஏனைய வைத்தியர்களாக இருக்கலாம், ஏனைய இராணுவத்தினராக இருக்கலாம், போலீசாக இருக்கலாம், அவர்களை தாக்குவதற்கு 2வது கட்டமாக வாகனங்களில் அங்கு இருக்கின்ற சில வாகனங்களிலும் குண்டுகளை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அந்த 2வது கட்ட குண்டு தாக்குதலை நடத்தவும் இவர்களிடம் ஒரு திட்டம் இருந்ததாக உதயகம்மன் பிள்ளை இன்றைய ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார். இது சற்று பரபரப்பாக இருக்கின்றது. இது இதுவரை இந்த விஷயம் பெரிதாக வெளியாகவில்லை. ஆனால் உதயகம்மன் பிள்ளையுடைய இந்த ஊடக சந்திப்பில் இன்று இதையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது சம்பந்தமாகவும் அன்றைய அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கின்றார். மே සැලැස්ම ක්‍රියාත්මක කිරීම බාර වුණේ සහරාන්ගෙන් පස්සේ IS ශ්‍රී ලංකා සංවිධානයේ නායකයා විදිහට පත් කරපු ரைட். அவர் சொல்வதற்கு அடிப்படையில் இந்த 2வது தாக்குதல், 2வது தீவிரவாத தாக்குதல் கண்டி தலதா மாளிகையில் இடம்பெறுகின்ற எஸ்எல பிரேராவை இலக்காக வைத்து நடத்தப்படவிருந்த அந்த தாக்குதல் என்றால் IS ஸ்ரீலங்கா என்ற அமைப்பு, IS எங்கள் தெரியும், அது ஒரு அமைப்பு. அதை அடுத்து IS ஸ்ரீலங்கா என்ற பெயரிலே அந்த அமைப்பு, அதன் தலைவராக முகமது ஆசிம் முகமது ரில்வான், அதாவது சாரா நசீமினுடைய சகோதரருக்கு தான் இந்த பொறுப்பு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்பாக சஹரான் குழுவினர் எப்படி அந்த கருப்பு ஆடைகளில் இருந்து ஒரு காணொலியை வெளியிட்டார்களோ, இந்த தாக்குதலை நாங்கள் இதற்காக செய்கின்றோம், ஒரு வாக்குறுதி எப்படி கொடுக்கப்படுகின்றது, ஒரு சத்தியப்பிரமாணம் எப்படி செய்யப்பட்டது அந்த காணொலியின் அடிப்படையில், அதே போல அதே கருப்பு நிற ஆடைகளை அணிந்து முகமது ரில்வானுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதாம். இதே போல நீங்கள் 2ஆம் கட்ட தீவிரவாத தாக்குதலை நடத்த வேண்டும், கண்டியில் நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகிறார். ஆனால் முகமது ரில்வான் உட்பட குடும்பத்தினர், சாரா நசீமினுடைய குடும்பத்தினர் ஏப்ரல் 21ஆம் தேதி தாக்குதல் இலங்கையில் இடம்பெற்று 5 நாட்கள், ஏப்ரல் 26ஆம் தேதி அளவில் சாய்ந்த மருதுவில் வைத்து அவர்களுடைய இல்லத்திலே தான் அந்த குண்டுகளை வெடிக்க செய்து அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம், அவர்களை பற்றின தகவல் போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் சென்றுவிட்டது. அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் இந்த குறித்த வீட்டிலே சற்று சந்தேகமாக இருக்கின்றது, சந்தேகத்திற்கிடமான செயற்பாடுகள் தான் இடம்பெறுகிறது. அளவுக்கு அதிகமான நபர்கள் இந்த ஒரே வீட்டிலே உடனடியாக அவசரமாக வந்திருப்பதை தெரிந்து கொண்டு இராணுவத்துக்கும் போலீஸுக்கும் தகவல் தெரிவித்ததை அடுத்தான் போலீஸ் இராணுவம் அந்த இடத்தை நோக்கி வந்து தாக்குதலை நடத்தி அவர்கள் வரும் முன்பதாகவே இவர்கள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இருந்ததன் காரணமாக அந்த திட்டம் செயற்படுத்த முடியாமல் போனதாகத்தான் உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாகவும் அவருடைய அந்த புதிய புத்தகத்திலே குறிப்பிட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். මෙම ග්‍රන්ථයෙන් හෙළිදරව් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ විතරක් නෙවෙයි, සහරාන්ට අනුග්‍රහය දක්වපු දේශපාලකයෝ කවුද? සහරාන්ට වෙනත් ආකාරයෙන් இறுதியாக அந்த ஊடகத்தில் உதயகம்மன் பிள்ளை சொன்ன விஷயம், இதுவரை தெரியாத விஷயங்கள், பல ரகசியங்கள், பல ஆவணங்களை இந்த குறித்த புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருப்பதாக கூறுகிறார். அவை மார்ச் 31ஆம் தேதி இதுவரை இலங்கை மக்கள் மட்டுமல்ல சர்வதேச ரீதியில் இந்த உயிர் ஞாயிறு தாக்கல் சம்பந்தமாக தெரியாத பல விடயங்கள், புதிய விடயங்களை உதயகம்மன் பிள்ளை வெளிப்படுத்த போவதாக குறிப்பிட்டிருக்கிறார். சத்தியமாக சிரிப்பாகத்தான் இருக்கின்றது. 7 வருடம் தேங்காய் திருவினீர்கள்
விடுவீர்களா என்று கூட கேட்க தோன்றுகின்றது. ஆனால் இவர் அதற்கு ஒரு பதில் சொன்னார். இலங்கையில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு, அதாவது காவல்துறையினருக்கு, பாதுகாப்பு தரப்பினருக்கு நீங்கள் ஏன் இந்த காரணங்களை சொல்லலாம் தானே என்று கேட்டதற்கு அவர் கூறுகிறார், அவர்களே இதற்கு சம்பந்தமாக இருக்கும் போது நான் எப்படி அவர்களிடம் இதை தெரிவிப்பேன்? ஆகவே நான் ஒரு புத்தகமாக எழுதி அதை 31ஆம் தேதி வெளியிடுவேன், அன்று வந்து பாருங்கள், இது ஒட்டுமொத்த கதையும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதுவரை உதயகம்மன் பில இப்படியான ஒரு ஊடகத்தை நடத்தி இவ்வளவு விஷயங்கள் குறிப்பிடவில்லை. அவசரமாக ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருப்பது அப்பொழுது உறுதியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு விஷயமான சொன்னால் ஒரு பாரதூரமான விடயம், ரைட்? உதயகம்மன் பில சொன்னது, சஹரான் அசீமினுடைய வழிகாட்டுதலில் 300 தற்கொலை குண்டுதாரிகள் இன்னமும் இலங்கையில் சுதந்திரமாக இருப்பதாக சொல்ல இருக்கின்றார் உதயகம்மன் பில. இதை அவர் எப்படி தெரிந்து கொண்டார், அல்லது இது உண்மையா பொய்யா, இது சம்பந்தமாக நிச்சயமாக ஒரு விசாரணை நடவடிக்கை இடம்பெற வேண்டும். ஆகவே தான் நான் ஏற்கனவே சொன்னேன், உதயகம்மன் பில, விமல் வீரவன்ச இவர்கள் தான் அதிகமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக பேசுபவர்கள் ஊடகங்களுக்கு முன்பாக. இவர்களை அழைத்து ஒரு நாள் விசாரணை செய்தால் எனக்கு என்னமோ தோன்றுகின்றது, பல விஷயங்களை உண்மைகளை தெரிந்து கொள்ளலாமா, அல்லது இவர்கள் உண்மை என்று சமூகமயப்படுத்த முயற்சிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் பொய்த்தானே என்று நிரூபிக்க கூட முடியும். அப்ப ஏன் இவர்கள் இன்னும் அழைக்கப்படாமல் இருக்கின்றார்கள் என்பது எனக்கும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இப்போ உதயகம்மன் பிள்ளை இன்று குறிப்பிட்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சாதாரண விஷயங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது மிகவும் பாரதூரமான விஷயங்கள். காரணம், அவர் குறிப்பிடுகிறார், சாரானினுடைய வழிகாட்டலில் பயிற்சி பெற்ற தற்கொலை குண்டுதாரிகள் 300 பேர் இலங்கையில் இன்னும் இருப்பதாக குறிப்பிடுகின்றார். ரைட்? அவர்களுக்கு எதிராக அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு ஒரு பிரதான தலைவரை தேடிக்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அப்படி அவர்கள் அமைந்து விட்டால் நிச்சயமாக இன்னும் ஒரு பாரிய தாக்குதல் இலங்கையில் இடம்பெறும், அதை நாங்கள் தடுக்க வேண்டும் என்று உதயகம்மன் பிள்ளை தெரிவிக்கின்றார். இந்த விடயங்களை நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? விசாரணை குழுக்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நீங்கள் அதை பாதுகாப்பு தரப்பினரிடம் தெரிவித்து நடக்கவிருப்பதாக நீங்கள் சொல்கின்ற அந்த தாக்குதல்களை உடனடியாக தடுக்க முடியும். அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இவர் பொறுமையாக உட்கார்ந்து புத்தகம் எழுதி அதை 31ஆம் தேதி வந்து வெளியிட்டு உலக மக்களுக்கு தெரிவிக்க போவதாக சொல்வது மிகப்பெரிய கேளிக்கை, வேடிக்கை, நகைச்சுவையாக இருக்கின்றது. முதலில் ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டிய பலரில் உதயகம்மன் பிள்ளைத்தான் முதலிடமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இப்படியானவர்களை அழைத்து விசாரித்தால் உண்மை என்றால் அதற்கேற்றாற் போல் நடவடிக்கை எடுக்க முடியும், சட்ட நடவடிக்கை. இவர் கூறுவது பொய் என்றால் அந்த பொய் கூறியதற்கு இந்த சமூகத்தில் ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்க முயற்சிக்கும் இந்த மாதிரியான நபர்களை சட்ட நடவடிக்கைக்கு முன் நிறுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். காரணம், உலகத்திலே பல விஷக்கிருமிகள் இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது போலியான விஷயங்களை சொல்வதும் ஒரு விஷக்கிருமி தான். உண்மை என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அது வேறு. ஆனால் 7 வருடங்கள் இருந்துவிட்டு இப்பொழுது இந்த அரசாங்கத்தின் கீழே விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஒரு முக்கியமான கைதும் இடம்பெற்றிருக்கின்ற வேளையில் அவரை உள்ளே சென்று பார்த்துவிட்டு வெளியே வந்து சுரேஷ் தலைவை இவர் உள்ளே சென்று பார்த்து சுரேஷ் தலை அழுது புலம்பியதாக சொன்னாரே, அதற்கு அடுத்ததாக இவர் இந்த ஊடகத்தை நடத்தி இது உண்மை என்ன, இதில் என்ன நடந்திருக்கும் என்பதை நான் வெளிப்படுத்த போகின்ற நித்தன் உண்மை என்று இன்று சொல்வது பல சந்தேகங்களை எழுப்புகின்றதாகவே இவரெல்லாம் உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். பார்ப்போம், இந்த அரசாங்கம் அந்த நடவடிக்கையை செய்யுமா, அல்லது 31ஆம் தேதி அந்த புத்தகம் வரும் வரை, வெளியாகும் வரை பார்த்துவிட்டு அந்த புத்தகத்தில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை படித்துவிட்டு அதற்கப்புறமாக சட்ட நடவடிக்கை எடுப்பார்களா, இவரை அழைத்து விசாரிப்பார்கள் என்பதையும் பார்க்கலாம். ஆகவே உதயகம்மன் பிள்ளை சொன்ன அந்த புத்தக கதை மார்ச் மாதம் 31ஆம் தேதி பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எது எப்படி இருப்பினும் இன்று நாங்கள் சொன்ன விஷயமெல்லாம் உதயகம்மன் பிள்ளை இன்று சொன்ன விஷயங்கள், இதில் உண்மை பொய் தகவல் என்ன என்பது குறித்து விசாரணைகளுக்கு பின்னர் தான் நாங்களே தெரிந்து கொள்ள முடியும். பார்க்கலாம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று. அவை தொடர்ந்தும் லங்காஷியுடன் எழுதுங்கள், புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள. மற்றொரு செய்தி இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு இந்த மாத இறுதியில் முக்கியமான வழக்கு விசாரணை ஒன்று இருக்கின்றது. அதாவது மக்கள் பணம் 166 லட்சம்
தன்னுடைய தனிப்பட்ட விஜயத்துக்காக பயன்படுத்திய சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் நடக்கவிருக்கின்ற வழக்கு விசாரணை இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத தொடக்கத்திலே இடம்பெறவிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டை விட்டு வெளியேறிப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. சிங்கப்பூர் நோக்கி சென்றிருப்பதாக ஏற்கனவே இவருடைய நண்பர் திருமண வீட்டுக்கு சென்ற நண்பர் இன்னமும் இந்த நாடு திரும்பவில்லை. யார்? மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுடைய அர்ஜுன் மகேந்திரனை பார்க்க சென்றாரோ தெரியவும் தெரியாது. ரைட், பார்க்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட விடயங்கள். எது எப்படி இருப்பினும் எதிர்வரும் 18ஆம் தேதி தான் இவர் வைத்தியசாலையில் அனுமதியாக போகிறார் ஒரு வைத்திய சிகிச்சை பெறுவதற்காக. ஆனால் நேற்று தினமே சென்று அங்கு சிங்கப்பூர் சென்று விட்டதாக ஒரு தகவல். 2 அல்லது 3 வாரங்கள் இந்த வைத்திய சிகிச்சைக்காக காலம் செல்லும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அப்படி அங்கு இருந்தால் இவர் 2-3 வாரங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த வழக்கு விசாரணைக்கு அவர் வருவது சற்று கேள்விக்குறியாகிவிடும். வராமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. இலகுவாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பார்கள். ஒரு வைத்திய தேவைக்காக அவசர சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றதாக ஒரு அறிக்கையினை சமர்ப்பிப்பார்கள். பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லப்பட்டது இந்த மாத இறுதியில் குற்றப்பிரேரணை இவருக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அது சம்பந்தமான அப்டேட்டுகளுக்கும் நாங்கள் காத்திருக்கின்றோம். பார்க்கலாம். உதயகம்மன் பிலர் ரணில் விக்ரமசிங்க விமல் வீரவன்சப்படி பலர் இருக்கிறார்கள். நல்ல கண்டென்ட்களை தரக்கூடியவர்கள். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த புதிய நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீ ஒளிப்பதிவாளர் லிசி ஹருடன் நான் டில் ஷர்மின்சன். நன்றி, வணக்கம்.